நம்ம இன்னைக்கு எக் சூஷி பண்ண போகிறோம். செஃப் அக்கா இருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். அடுத்து இது என்னன்னு சொல்லுங்கள். கேபேஜ். எவ்வளோ கேபேஜ்? ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கணும். ஆனியனை நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஆனியனை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கணும். அடுத்து கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. அடுத்து கேபேஜ் போட்டுக்கணும். நிறைய கேபேஜ் போட்டுக்கணும். கேபேஜ் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட் போட்டுக்கணும். கேரட்டை நீட்டாக கட் பண்ணிக்கிட்டு அதை அதில் சேர்த்துக்கணும். கேரட் நீட்டாக கட் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைத்துக்கணும். கேரட்டு முட்டைகோஸ் எல்லாமே இப்போ நல்லா வதங்கணும் எண்ணெயில். இது வதங்கக்குள்ள ஒரு 2 ஆம்லேட் போட்டு வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல ஆம்லேட்டை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா பெருசாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 முட்டையை வச்சு ஆம்லேட் போட்டுக்கோங்க. ஆம்லேட் போட தரலன்னா இந்த வீடியோ ஒட்டி போயிடுங்க. தண்ணி ஊற்றிக்கணும் கேரட் வேகலைன்னா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு கழிச்சு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஒரு பிஞ்ச் பெப்பர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுங்க. கேரட்லாம் நல்லா வேகணும். லைட்டாக போடுவோமே அப்போதான் கலருக்காக ஒரு பிஞ்ச் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இப்போ இறக்கி கீழே வச்சுக்கலாம். பிளேட்டில் ஒரு ஆம்லேட்டை வச்சுக்கோங்க. இப்போ இதில் சாதத்தை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாதம் பத்துற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒரு பிஞ்ச் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சாதம் வச்சா கொஞ்சம். இதுக்கு மேலே நிறையா சாதம் போடணும். இன்னும் கொஞ்சம் சாதம் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்டஃபிங் அப்படியே எல்லா இடத்துலையும் அப்படியே ரைஸ் மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சென்டரில் இந்த மாதிரி லைனாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பத்துற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இதை அப்படியே நல்லா ஃபிங்கர்ஸ் வச்சு உள்ளே தள்ளிட்டு ஒரு பெரிய ரோலாக பண்ணணும். ஸ்டஃபிங் லைட்டாக வெளில வரும். அதை எடுத்து அப்படியே வெண்ணெய் உள்ளே ஒரு குட்டி ஆம்லேட் இருக்குது. அதையும் அப்படியே ஃபஸ்ட்டு ஆம்லேட் பண்ண மாதிரி ஃபில் அவுட் பண்ணிக்கலாம். அதையும் ரோல் பண்ணிக்கலாம். நிறையா ஸ்டஃபிங் இருந்ததுனால ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். கட் பண்ணால் கொஞ்சம் உடையும் தான். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கோம். நல்லா கட் பண்ணிகிட்ருக்கோம்.
அழகாக தான் வருது. ஆனால் எடுக்க எடுக்க லைட்டாக உடையும் தான். அதெல்லாம் கண்டுக்காமல் எல்லாத்தையும் எடுத்து ஒரே வேலையில் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன நம்புங்க. யாருக்கெல்லாம் நம்ம செஞ்ச லேஸ் ஆம்லேட் ஞாபகம் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் முட்டை வச்சு செய்கிறோம்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு வேறு ஏதாவது செய்கிறோம். ஓகே, டேஸ்ட் செகண்ட் ஆம்லேட்டை ட்ரை பண்ணாதீங்க. நம்ம ஒரு மலையை செஞ்சிட்டோம். இந்த ஆம்லேட் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.